ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, தேய்பிறை பஞ்சமிக்கு வந்து வராகி அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராப்பராக ஒரு பூஜை பண்ணியிருந்தேன். சரி, அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து வராகி அம்மன் பற்றி லாங் வீடியோவில் செகண்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சிலை வாங்கியிருந்தப்போ ஒரு பஞ்சமிக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் இருக்குது. அப்போது என்னென்ன மிராக்கிள்லாம் வீட்டில் நடந்தது, அந்த அம்மா எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு வந்து எனக்கு ஒரு மிராக்கிள் நடந்தது. ஒரு மிராக்கிளில் கொஞ்சம் நிறையா மிராக்கிள்லாம் நடந்தது. சரி, என்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம், காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து மூட நம்பிக்கையாக இருக்கலாம், பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். ஸோ எனக்கு நடந்த அனுபவம், நான் நம்புகிற விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா, தேய்பிறை பஞ்சமிக்கு வந்து சரி பூஜை பண்ணலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்களா, ப்ராப்பராக பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி தேங்காய் தீபம், அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த க்யூட்டாக சின்னதாக சரடு இது எல்லாமே திரும்பவும் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு பூஜை கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். அதை அப்படியே வீடியோவாகவும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்போது வந்து நான் எதர்ச்சியாக தான் நான் யோசித்தேன். திடீர்னு எனக்கு ஒரு மிராக்கிள்லாம் நடந்தது. அதாவது என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுடைய செம்பருத்தி செடியில் வந்து கரெக்டாக தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வந்து ரெட் கலர் செம்பருத்தி பூ வந்து பூத்துது. அன்னைக்கு சரி, ஓகே, அவங்க படைக்க சொல்லி சொல்கிறாங்க போல், அவங்களே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் தோணிகிட்டே இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாசல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச தேங்காய் தீபம், அப்புறம் வந்து கிழங்கு, அப்புறம் வந்து மருதாணி, சிகப்பு கலர் செம்பருத்தி பூ, இது எல்லாமே எனக்கு கிடச்சிது அன்னைக்கு. இந்த ஒயிட் கலர் பூ வந்து பார்த்திங்கன்னா, மல்லிகைப்பூ வந்து நம்மளுடைய செடியில் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் கையால் வச்சு பூத்த பூ தான் இது. டெய்லியுமே வந்து நம்மளுடைய சாமிக்கு தேவையான, பூஜைக்கு தேவையான பூ எல்லாமே நம்ம வீட்டிலே கிடச்சிடுது. செம்பருத்தி பூ, அப்புறம் வந்து மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் மருதாணி எல்லாமே இங்கே நம்ம வீட்டிலே கிடச்சிடுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா பூஜை பண்ணுறதுக்கு அப்போலாம் வந்து பூ வந்து வாங்கினோர் சொல்லுவோம். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. இப்போது வந்து நம்மளுக்கு பூஜைக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கிது, நம்ம வீட்டிலே கிடைக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள்னால் மங்களகரமாக மஞ்சளில் வந்து ஆரம்பித்தேன் அபிஷேகம். ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம், செகண்ட் வந்து குங்கும அபிஷேகம், அதுக்கப்புறம் இளநீர் அதாவது தேங்காய் உடைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இருந்தது. அந்த தண்ணி இளநீர் அபிஷேகம் வந்துட்டு ஒரு 5 வகையான அபிஷேகம் வந்து அன்றைக்கி நான் அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மிராக்கிள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காலையிலே வந்து வெளியில் எழுந்து போன உடனே செம்பருத்தி பூ பூத்திருந்தது. அதுவும் ஃபஸ்ட்டு மிராக்கிள். அதுவும் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ வந்து எடுத்து எப்பயுமே வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே வந்து நான் கவனிக்கவே இல்லை மிராக்கிள் நடந்தது. அதில் எதர்ச்சியாக வீடியோவில் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த மிராக்கிள் நான் கவனித்து நான் வீடியோவாக போட்டிருந்தேன் என்ன நடந்ததுன்ட்டு. இப்போ இந்த பூஜை பண்ணும்போது கூட என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 5 விதமான விளக்கு வந்து நான் ஏற்றிருந்தேன். 5 தீபம் ஏற்றிருந்தேன். அதாவது 5 அபிஷேகம், 5 தீபம்ன்ற மாதிரி ஏற்றிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, 4 தீபம் வந்து நின்று அழகாக எரியுது. அதில் ஒரு தீபம் மட்டும் ஒரு மாதிரி ஆடிட்டே இருந்தது. ஃபேன் இல்லை, காற்று இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன் இது ஆடிட்டே இருக்குது? எண்ணெய் வந்து எல்லா இதுலேயுமே, எல்லா விளக்குலேயுமே ஒரே எண்ணெய் தான் நான் ஊற்றினேன். ஆனால் வந்து அந்த தீபம் மட்டும் ஆடிட்டே இருந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு என்னன்ட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு அந்த தீபத்து மூலயமா காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் வந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 108 காயின் வச்சு போற்றி, அதாவது வராகியம்மன் போற்றி வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து லக்ஷ்மி பூஜைக்கு தான் வந்து நான் எப்பயுமே பண்ணுவேன். அது என்னவோ தெரியல. அந்த 108 போற்றி வந்து சொல்லணும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. 108 காயின் வச்சு நான் போற்றி வந்து சொல்லியிருந்தேன். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு, அந்த க்யூட்டான சரடு வந்து போட்டு அழகா ரெடி பண்ணிவிட்டு போற்றி வந்து சொல்லியிருந்தேங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு, அலங்காரம் பண்ணிவிட்டு, அந்த காசுக்குள்ளே அவங்கள வச்சு, அதுக்கு மேலே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையிலேயே திருப்தியான ஒரு பூஜையாக எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் அன்னைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மரவள்ளி கிழங்கு, அவங்களுக்கு கிழங்கு வகை ரொம்ப பிடிக்குன்றதுனால ஃப்ரிட்ஜில் வந்து மரவள்ளி கிழங்கு வந்து இருந்தது. ஸோ அதை வந்து வச்சு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். அவங்களுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூ, அப்புறம் அம்மன்னாலே வந்து எலுமிச்சை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ எலுமிச்சம்பழம், 2 பக்கமும் வந்து தேங்காய் தீபம் இது எல்லாமே பூ வச்சு ரெடி பண்ணி தீபார்த்தனையும் நான் காட்டி முடிச்சிட்டேன். காட்டி முடிச்சுட்டு நான் அப்போ கூட கவனிக்கல. எதர்ச்சியா நான் வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன். ஏதோ ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கேன், அந்த விளக்கு ஆடிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து, சரி ஓகே அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி உங்ககிட்ட காமிக்கலாம், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தேங்காய் தீபம், அப்புறம் வந்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நின்று அழகாக எரியுதுங்களா, அந்த அளவுக்கு ஆடலை. ஆடுது தான், லைட்டாக ஆடுது, ஆனால் அந்த அளவுக்கு ஆடலை. நோட் பண்ணுங்கள். மொத்தம் 4 விளக்கு காமிச்சிருக்கேன். மேலே ஒரு விளக்கு, கீழே 3 விளக்கு, சைடில் அந்த இன்னொரு விளக்கு. இது எல்லாமே நின்று எரியுதுங்களா. இப்போது இந்த விளக்கு மட்டும் பாருங்கள் எப்படி ஆடிட்டே இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு தோணலாம். எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு ஃபோனில் காமிக்கிறதுனால எதனா தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து நான் பூஜை பண்ணி எனக்கு நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது பாருங்கள், இந்த 5 விளக்கும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன். அந்த ஒரு விளக்கு மட்டும் ஆடிட்டே இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாயிடுச்சு. ஓகே மக்களே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வந்து நின்று எரியுது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த கற்பூரம் காமிப்போம் இல்லைங்களா, மணி மணி ஆட்டி கற்பூரம் காமிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நின்று எரிஞ்சுது 5 விளக்குமே. ஸோ இது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் மக்களே.